என்னங்க தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பயங்கரமா வந்து பேசியிருக்கிறார். இதுக்கிடையில சில வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காரு. எங்க ஒரு சிஎம் நீங்க டபுள் மீனிங்ல பேசுறீங்க, ஒரு சிஎம் அவன் இவன் பேசுறீங்க, ஒரு அமைச்சரை ஜட்டிங்கிறீங்க, கையில விரல் வச்சு சுப்புறங்கிறீங்க. இதுல என்ன வாதம் சொல்லுங்க? நீங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? ஆர்ப்பாட்டம் தானே பண்ணுது எதிர்கட்சி, ஒரு ஆர்ப்பாட்டம். அதுல எதுக்குங்க தனிநபருடைய தாக்குதல், டபுள் மீனிங் வார்த்தை எதுக்கு? நீங்க துணை முதல்வராக இருந்திருக்கீங்க, நீங்க உங்களுடைய திமுகவுடைய கொள்கை என்னன்னு நீங்க தான் சொல்றீங்க. உங்களுடைய கொள்கையில இதை கத்து கொடுத்துருக்காங்களா? டபுள் மீனிங்ல பேசுறது என்ன? டபுள் மீனிங்ல பேசு. நான் வேற வாயால சொல்றேன். முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பேசினதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ யாருமே எதிர்பார்க்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவரே இந்த வைரல் ஆகும் போது அவரே யோசிப்பாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா உதயநிதியுடைய கடந்த கால உரைகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு நீங்க போய்கிட்டீங்க? நம்ம போராடுறது விவசாயிகளுக்காக. அப்ப நம்ம இந்த வார்த்தை பேசக்கூடாது. எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். இப்போ புதுசா வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, ஓஜி சீமானா வந்து பேக் டு ஃபார்ம் சொல்லிட்டு நேற்று ஒரு பயங்கர ஆக்ரோஷமா இடைத்தேர்தலுக்கு கொலவரியோட காத்துட்டு இருக்கேங்கிறாரு. சட்டசபை தேர்தல் வரப்பே நீங்க வெறித்தனமா இருந்தது பார்த்தோம். 8ல இருந்து 4 ஆயிடுச்சு. இடைத்தேர்தல் 4, 3000, 2000. இல்ல இப்ப அவங்க டார்கெட் எங்க இருக்கு? திமுகவா டிவிகேவா? டிவிகேங்கிற விஜய் என்ற மனிதர் மீது இவர்களுக்கு வெறுப்பு. இன்னும் இவ்வளோ ஈஸியாக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிருச்சுங்கிற ஒரு எந்த தார்மீக அடிப்படையும் இல்லாத போது விஜயை விமர்சிப்பது ஏன்? இல்ல இப்ப இடைத்தேர்தலுக்கு ரொம்ப வெறியா காத்துட்டு இருக்கேங்கிற அவர் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இடைத்தேர்தல் முடிஞ்சிடும். இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் வெறியோட இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் கிறிஸ்டி. எப்படி இருக்கீங்க? நலம். என்னங்க தஞ்சாவூர்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பயங்கரமா வந்து பேசியிருக்கிறாரு. அதுவும் வந்து தமிழ்நாட்டு நலனை இப்படி ஒரு மோசமான ஆட்சி வந்து கெடுத்துருச்சு, காவேரி வரல அப்படின்ட்டு. இதுக்கிடையில சில வார்த்தைகளும் பயன்படுத்தியிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன தோணுச்சு உங்களுக்கு? என்ன தோணுச்சு அப்படின்னா, இதில் நம்ம கேட்கக்கூடிய சூழலில் தான் இருக்குங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கண்ணாடி முன்னாடி நின்று பேச வேண்டிய அவலத்தில் இருக்கக்கூடிய திமுக இப்போ இதெல்லாம் பேசுதுங்கிற ஒரு பெரிய நம்மளுமே வந்து ஒரு ஆபத்தான கட்டத்தில் தான் இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே. இப்போ ஏன்னா தாவேக்காவே ஒரு ஆபத்தான அரசியல் கட்டத்தில் ஆட்சி அமைச்சிருக்குதுன்னு இவங்க குற்றச்சாட்டு வைக்கும்போது அதை விட ஆபத்தாக எதிர்கட்சிகள் செயல்படுத்துங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஒரு படி மேலே போயிட்டு இவங்க நீங்கள் தொடர்ந்து நேற்றைய தினம் சீமானாக இருக்கட்டும், அதற்கு முன்பு இருக்கக்கூடிய விமர்சனங்கள் தொடர்ந்து நீங்கள் பரந்தாமனுடைய பேட்டியாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பாருங்களேன். தாவேக்கா விமர்சனம் வைங்க, மாற்று கருத்து கிடையாது. தனிநபர் விமர்சனம் ஏன் வருது? எங்கே தொடங்குதுன்னு பாருங்கள். இந்த 2 நாட்களாகவே சொல்கிறேன், அறிவாலயத்தில் தொடங்கி சீமான் மேடைகளில் தொடங்கி இப்போ உதயநிதி அதை முடிக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ இங்கே விமர்சனங்களை கடந்து வெறுப்பு அரசியலுங்கிறது ஒன்று முன்னாடி எடுக்கிறாங்க. அது ரொம்ப ஆபத்தானது சொல்றேன். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஆபத்தான விளைவுகளை எதிர்கட்சிகள் எடுத்துட்டு வராங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். வெறுப்பு அரசியல் என்ன? ஒரு சிஎம் நீங்க டபுள் மீனிங்ல பேசுறீங்க, ஒரு சிஎம் அவன் இவன் பேசுறீங்க, ஒரு அமைச்சரை ஜட்டிங்கிறீங்க, கையில விரல் வச்சு சுப்புறங்கிறீங்க. இதுல என்ன வாதம் சொல்லுங்க? நீங்க சொல்றீங்க தாவேக்கா தற்குறியா அணில்னு சொல்றீங்க. சரி, அவங்க அணிலாவே இருக்கட்டும், அவங்க தற்குறியாவே இருக்கட்டும். நீங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்? இதைதான் நான் கேட்கிறேன். நீங்க பேசக்கூடிய இந்த வாதங்களுக்கும் இந்த விமர்சனங்களுக்கும் என்ன பேர் வைக்கணும் கிறிஸ்டி? விமர்சனம் வைக்கிறீங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் தானே பண்ணுது எதிர்கட்சி, ஒரு ஆர்ப்பாட்டம். அதுல எதுக்குங்க தனிநபருடைய தாக்குதல், டபுள் மீனிங் வார்த்தை எதுக்கு? நீங்க துணை முதல்வராக இருந்திருக்கீங்க, நீங்க உங்களுடைய திமுகவுடைய கொள்கை என்னன்னு நீங்க தான் சொல்றீங்க. உங்களுடைய கொள்கையில இதை கத்து கொடுத்துருக்காங்களா? டபுள் மீனிங்ல பேசுறது என்ன? டபுள் மீனிங்ல பேசிட்டு அதை நீங்களே பார்த்துட்டீங்க. நான் வேற வாயால சொல்றேன். இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு பேசினதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ யாருமே எதிர்பார்க்க. இந்த போராட்டத்துக்கு அப்புறம் அவரே இந்த வைரல் ஆகும் போது அவரே யோசிப்பாருன்னு நான் சொல்றேன். ஏன்னா உதயநிதியுடைய கடந்த கால உரைகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஏன் இந்த அளவுக்கு நீங்க போய்கிட்டீங்க? தாவேக்காவே விமர்சனம் செய்றீங்க. என்ன அப்படின்னா,
தாவேக்காவை விட நீங்க பல மடங்கு நீங்க விமர்சனத்துக்கு ஆகுறீங்களே. இல்ல இது கட்சிக்கு அப்பாற்பட்டு அந்த நீங்க அப்பாற்பட்ட விஷயம் தானே. உதயநிதி பேசுறாருங்கிறப்ப நம்ம இந்த விமர்சனம் வைக்கிறோம். உதயநிதி பேசுவதற்கும் பரந்தாமன் பேசுவதற்கும் இடைப்பட்ட கால அவகாசம் எவ்வளவு இருக்கு? ஒரு நாள் இருக்கு. அப்ப பரந்தாமன் பேசும்போது உதயநிதி இதை பார்த்திருக்க மாட்டாரா? அப்ப கட்சியே நீங்க இப்படிதான் இருப்பீங்களா? கட்சியை இப்படிதான் நடந்துக்குவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன நாகரிகம் எடுத்து வைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். அவன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வாக்களிக்கப்பட்டு மக்களால் அமைச்சரானவங்களுக்கு நீங்க அமைச்சருங்கிற அந்தஸ்து கொடுக்கணுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இங்க முதல்வராக ஆனவர்களுக்கு முதல்வருக்கான அந்தஸ்து நீங்க கொடுக்கணுங்க. நாகரிக அரசியல் எடுத்து வைக்கணும். உங்களுக்கு விஜயை பிடிக்கல, விஜய் மீது உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைனா தனியா வச்சுக்கோங்க 4 செவத்துக்குள்ள. மக்கள் மன்றத்தில் பேசும்போது அது எப்படி ஏற்புடையா இருக்கும்? இது திமுகவுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது சொல்லுங்க. நீங்க அவர் இன்னைக்கு பேசின வாதத்தை வைத்து திமுகவுக்கு என்ன மாற்றம் கொடுக்க போகுது? இல்ல கீழே தொண்டர்கள் எல்லாமே அந்த நடிகை பேர் அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுறதுக்கு சரி. அதற்காக ஒரு முதலமைச்சரையும் ஒரு தலைவரையும் தரக்குறைவாக பேசுவது, முதலமைச்சருக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன தொடர்புங்கிறது இன்னும் அபிஷியலா யாருக்குமே தெரியாது. ஒரு அதிகாரப்பூர்வமாக எந்த இதுவும் இல்லை. அந்த பெண்ணை தொண்டர்கள் பேசும் இதெல்லாம் இங்க பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லிருக்கோம். அதுவும் அந்த வேர்டு வந்து ரொம்ப மோசமான ஒரு அந்த நடிகையுடைய பேர் சொல்வதற்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்க கூடாது. இதுதான் திராவிடம் சொல்லுது, இதான் உங்களுடைய சித்தாந்தம் சொல்லுது, இதுதான் உங்க கொள்கை சொல்லுது. இங்கு மேடையில இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் ஒரு எப்பா நம்ம வந்திருக்கிறது தமிழ்நாட்டுடைய நதிநீர் பிரச்சனைக்காக, அதை நீங்க பேசாதீங்க, அது தப்பு அப்படின்னு ஒரு தலைவர் சொல்லியிருந்தாருன்னா வரவேற்கத்தக்க. இல்ல சின்ன கலைஞர்னு இப்பதானே ரீசெண்டா அவருக்கு பேர்லாம் அதை தான் சொல்ல வரேன். அப்படி சொல்லியிருந்தாருன்னா நீங்க கலைஞருக்கான அந்தஸ்து. நான் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் இங்கேயுமே அறிக்கைகள் மூலமாக கூட டபுள் மீனிங்ல பேசினதோ அந்த மாதிரிலாம் எங்கேயும் கிடையாது. அப்படிப்பட்ட போது நீங்க உங்களுடைய பெரியாருடைய கொள்கைன்னு பேசுறீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பெரியார் இப்படிதான் சொல்லியிருப்பாரோ, கலைஞர் இப்படிதான் செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற தாட் வரும்ல. நீங்க அவர்கள் அங்க பேசும்போது இங்க இந்த வார்த்தை பேசக்கூடாது. நம்ம போராடுறது விவசாயிகளுக்காக, அப்ப நம்ம இந்த வார்த்தை பேசக்கூடாது. நம்ம போராட்டம் நடத்தக்கூடிய இடம் டெல்டால, புரியுதா? ஏன்னா கடந்த ஆட்சி காலங்கள்ல விவசாயிகள் இந்த அரசுக்கு எதிராக போடுவாங்க. யாருக்கு? திமுகவுக்கு எதிராக விவசாயிகள் போராடுவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு ஆதரவாக திமுக போராட்டம் பண்ணுது. அவ்வளவு கூட்டம் இருந்துச்சுங்க, அவ்வளவு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டம்லாம் எப்படி வரும்னு தெரியும் கிறிஸ்டி, அதெல்லாம் விட்டுருங்க. கடந்த காலங்கள்ல திருச்சிக்கு கலெக்டர் ஆபீஸ்ல அமனமா படுத்துக்கிட்டு விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க. அப்போ உதயநிதி எங்க போனாருன்னு எனக்கு தெரியல, ஸ்டாலின் எங்க போனாரு எங்களுக்கு தெரியல, கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்போ அப்பேற்பட்ட சூழல் இருந்துச்சு. இதே திருச்சி காவேரி ஆற்றில் கல்லணையில் இறங்கி இந்த விவசாய சங்கத்தினர் முசிறியை சேர்ந்தவரெல்லாம் கரையில் இறங்கி போராடினார், தண்ணியில் இறங்கி போராடினாருங்க. அப்போ எங்க உதயநிதி போனாரு? கேள்வி வருது இல்ல. இப்ப ஜோக்கர்களா இருக்காங்கன்னு சொல்றாரு. என்ன ஜோக்கர் எனக்கு புரியல. என்ன ஜோக்கர்? எல்லா அமைச்சர்களுமே ஜோக்கர்கள் மாதிரி ரீல்ஸ். கடந்த 21 இருந்து 25 வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த மக்களையும் ஜோக்கர் ஆகினது திமுக. சொல்லவா? இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுக்கிட்டு 2 வருஷம் அவர் சிறை தண்டனை அங்கே அனுப்பிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் அமைச்சராக தொடருவார். நம்மளாம் முட்டாள் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள்லாம் முட்டாள் இல்லை. இதை வேடிக்கை பார்த்தோம்ல, நம்மளெல்லாம் ஜோக்கர் ஆக்கிட்டாங்கல்ல தமிழ்நாட்டு மக்களை. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்தோம்ல, யாருமே கேள்வி கேட்கலையே. தமிழ்நாட்டுடைய மக்கள் யாருமே கேள்வி கேட்கலையே. அப்போ தமிழ்நாட்டு மக்கள் ஜோக்கர் தான். புரியுதா உங்களுக்கு? அதே போல ஓசி பஸ்ன்னு விமர்சனம் வச்சாரு, எந்தவித கண்டனங்களும் இல்லையே, கட்சி ரீதியான நடவடிக்கை அவர் மேலே இல்லையே. இப்படிலாம் பேசாதீங்கன்னு எந்த இடத்துலையுமே ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடல, அன்னைக்கு துணை முதலமைச்சர் அந்த உதயநிதி குறிப்பிடலையே. அப்ப தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஜோக்கர் தான். சென்னையில கார் ரேஸ் நடத்தினாங்கல்ல, பெரிய கார் ரேஸ், F1க்கு ஈக்குவலா டஃப் கொடுத்தாங்கல்ல, அது நடத்தி முடிச்சோன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் நடந்துச்சு. என்ன மாற்றம்? திமுகவை சொல்லுங்க, என்ன மாற்றம் நடந்துச்சு? திமுக சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய எல்லாத்தையும் சொல்லுங்க. எதுக்காக எனக்கே தெரியல, எதுக்காக நடத்துறீங்க? இந்த கோபி சுத்தாக சொல்லுவாங்க, எங்கடா போறீங்க நீங்களா, எங்கடா போறீங்க நீங்களா, இவங்க அப்புறம் எதுக்கே நடத்துறீங்க? இந்த காலேஜ் நியாயமா ஒரு விஷயம் கேட்டாருங்க. மெட்ரோ எங்க அப்பா திறந்து வச்சு, சாரி தலைவர் திறந்து வச்ச விஷயம். அது மாதிரி சிப்காட்டு எங்க அப்பா பண்ணது, தமிழ்நாட்டோட எல்லாமே. அவர் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் கொண்டு வந்த திட்டம்னாரு. திட்டம் தான் நீங்க கொண்டு வந்தீங்க. திட்டம் கொண்டு வருவதற்கு முன்பே இது நடைமுறையில இருந்தது. அதை தயவு செஞ்சு பேசுங்க. மெட்ரோங்கிறது நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தலைநகரங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம். இது கொண்டு வந்தது பல ஆண்டுகளுக்கு முன்பு. சென்னையிலையும் கொடுத்துதான் ஆகணும், எல்லா மாநிலத்தையும் கொடுத்துட்டு சென்னையில கொடுக்கல நம்ம என்ன சொல்லுவோம்? கண்டிப்பா சென்னைக்கு ஏன் கொடுக்காம விட்டீங்க? எங்க டெல்லி போறீங்க மெட்ரோ இருக்கு, மும்பை போறீங்க மெட்ரோ இருக்கு, பெங்களூர் போறீங்க மெட்ரோ இருக்கு, கேரளா போறீங்க மெட்ரோ இருக்குங்க. கேரளாக்கு அப்புறம் தாங்க நம்ம வாங்கியிருக்கோம். இது கூட தெரியாதாங்க? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம். அது எப்படி திமுக காசுல கட்டிங்களா? திமுக காசுல கட்டினீங்க, காமிங்க.
மெட்ரோ பணிகள் எல்லாமே திமுக நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டது இல்ல திமுக அரசு மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டது காமிங்க. இல்ல தலைவர் கொண்டு வந்த திட்டத்துக்கு மேல அதுதாங்க நீங்க காமிங்கன்னு சொல்றாங்க. கோட் ஷூட்லாம் போட்டுட்டு நீங்க காமிங்கன்னு சொல்றேன், ஆதாரத்தை காமிங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், F1 கார் ரேஸ்ன்னு ஒன்று நடத்துனீங்க சென்னையில். இது நடத்தினால் திமுகவுக்கு இவ்வளவு பெரிய அன்றைய தமிழ்நாடு அரசுக்கு இவ்வளவு பெரிய மாற்றம், தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பெரிய மாற்றம், ஏதாவது ஒன்ன சொல்லுங்க கிறிஸ்டி. விளையாட்டுத்துறை அது யார் காசுங்க? அது யார் காசு? மக்கள் காசு தான் அது. அது நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன மாறிடுச்சு தமிழ்நாட்டில் சொல்லுங்க. தொடர்ந்து அதுக்கப்புறம் நம்ம F1 நடக்கிறதெல்லாம் இங்க கொண்டு வந்து இது பண்ணாங்க. கார் ஓட்டுறாருல, எவ்வளவு பெருசா. அதுதான் சொல்லல, அங்க நடத்தி மாற்றம் வந்தா அவரே எங்கேயோ ஓட்டாம அபுதாபில ஓட்டுறாரு. புரியுதா? இங்க சிக்கனா நம்மள சில்வண்டு சிக்கனா அந்த மாதிரி ஒரு டைலாக சொல்லி சிக்கனா செதைச்சிருவாளுங்க, நம்ம அபுதாபியே போயிடலான்னு அவர் அங்க போயிட்டாரு. நீங்க நடத்திய பிரயோஜனம் இல்லையே, எதுக்காக நடத்தினீங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. திமுக ஒருத்தவங்க எதுக்குங்க உதயநிதி தலைமையில ஒரு கார் ரேஸ் நடத்துனீங்க, இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? ஒன்னு சொல்லுங்க. ஒன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே சொல்லுங்க. இல்லங்க, எதிர்க்கட்சியா வேற என்னதான் பண்ண சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன், போராட்டம் பண்ண மாட்டீங்க, நீங்க பண்ணுங்க விமர்சனம். கிறிஸ்டி தாவேகா ஆட்சி 100% நடக்குதா? இல்ல குறைகள் இருக்கு. குறைகளை அவங்க நிவர்த்தி செய்வதற்கு கால அவகாசம் வேணும், மாற்று கருத்து கிடையாது. திமுக அதிமுகவே ஆட்சிகள் மாறி மாறி வரும்போது அவங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வரதுக்கு 2 வருஷம் 1 வருஷம் ஆகும். நீங்க மகளிர் உதவித்தொகை சொன்னீங்க, எப்ப கொண்டு வந்தீங்க? திமுக ஆட்சியில் எப்ப கொண்டு வந்து கொடுக்கப்பட்டுச்சு? டைம் ரொம்ப ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறப்ப அவங்களுக்கு டைம் ஆகாதா? இல்ல அது கோஷத்திலே போட்டிருக்காங்க, என்னாச்சு நகைக்கடன் தள்ளுபடி என்னாச்சு, விவசாய கடன் தள்ளுபடி. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அது திமுக மறுத்துச்சா? இல்ல. 10 லட்சம் கோடி விஜய் சொன்ன குற்றச்சாட்டு, விஜய் வைத்த கடனுடைய அந்த அறிக்கையை திமுக அதிமுக ஏதாவது ஒரு இடத்துல மறுத்துச்சுன்னு சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். மறுக்கல, ஏன் சொல்றீங்க? அப்ப கடன் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, 10 லட்சம் கடன் இருக்குது உண்மைதானே, திமுகவுக்கு தெரியும்ல. அப்ப கடன் இருக்கும்போது ஒரு திட்டத்திற்கான முழுமையான தள்ளுபடி எப்படி செய்ய முடியும்? ஒரு அரசனால எப்படி செய்ய முடியும்? லீகலைஸ்டா பேசுங்க, மக்களை முட்டாளாகாதீங்கன்னு சொல்ல வரேன். எப்படி ஒரு லீகலைஸ்டா இருக்கும்போது எப்படி தள்ளுபடி செய்ய முடியும் முழுமையாக சொல்லுங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்கும் போது ஒரு 3 லட்சம் கோடி 4 லட்சம் கோடி விவசாயிகளுக்கான கடன் முற்றிலும் தள்ளுபடி போடும்போது இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி வரும் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? ஒரு IAS ஆபீசருக்கு தெரியாது, நீங்க அறிவுரை சொல்றீங்களா? இல்ல எதுக்காக அப்ப இந்த போராட்டம்? மக்களை முட்டாளாகணும் கிருஷ்ணி, மக்களை முட்டாளாகணும். இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஆய்வு போறார், முதலமைச்சர் எல்லாமே என்ன திமுகவுடைய காசுல பண்ணீங்களா? சரி, முதலமைச்சர் ஆய்வு போக கூடாது, திமுக கொண்டு வந்து எல்லாத்தையும் தரமட்டமா உடைச்சு தரமட்டமா தரையில போட்டா நீங்க அடங்கிடுவீங்களா? வரட்டா சூரிய மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்லங்க, எப்படி பண்ண முடியும் கிறிஸ்டி? ஏங்க உங்களுக்கு வெக்கமா இல்ல கூச்சமா இல்ல திமுகவுக்கு? நான் கேட்கிறேன், நீங்க எனக்கு திமுக கொண்டு வந்த திட்டத்தை முதல்வர் ஆய்வு செய்யறாருன்னு நீங்க சொல்றீங்க, அந்த திட்டத்தை ஆய்வு பண்ணாமல் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, நீங்க பதில் சொல்லுங்க. ஒட்டுமொத்தமா இடிச்சு தள்ளிட்டாருன்னா யாரோட காசு? திமுக அறிவாலய நிதியிலிருந்து கொடுத்தீங்களா? திமுகவுடைய எல்லா அமைச்சர்கள் நிதியிலிருந்து கொடுத்தீங்களா? இல்ல அதிமுகவுடைய நம்மளை போன்ற மக்கள் கொடுத்த வரி பணத்துல அந்த திட்டங்கள் கொண்டு வருது. அந்த திட்டங்களை ஒரு முதலமைச்சர் அவமரியாதை செய்யறாரு, அந்த திட்டங்களை அவமதிக்கிறாரு அப்படின்னா அதுதான் தவறு. ஒரு திட்டத்தை முதலமைச்சர் போய் ஆய்வு செய்யும் போது அந்த திட்டம் சரியாக செயல்படுகிறதா, மக்களுடைய பணத்தை தான் ஆய்வு செய்ய போறாங்க, உங்களுடைய பணத்தை கிடையாது. உங்களுக்கும் அந்த திட்டத்துக்கும் துணி அளவு கூட சம்பந்தம் கிடையாது, ஏன்னா உங்களுடைய பணமே கிடையாது. அப்ப நீங்க மாறையே தட்டிக்க கூடாது, புரியுதா உங்களுக்கு? மேகதாது விவகாரத்துல கூட சோம்பேறித்தனமா இருக்காரு. என்ன சோம்பேறித்தனம் சொல்லுங்க? என்ன சோம்பேறி? எதுவுமே பேச மாட்டாரு, அமைதியா இருக்காரு, மௌனமா இருக்காரு. சரி, 24, 21ல இருந்து 25 வரைக்கும் திமுக ஆட்சி இருந்துச்சு. நிறைய மலைகள் நம்ம தமிழ்நாட்டில் பொழிஞ்சது, நிறைய புயல்கள் வந்துச்சு, நிறைய புயல்கள் மூலமாக மலைகள் வந்துச்சு, தட்பவெட்ப காலங்களிலும் மலைகள் பொழிந்தது, நீர் வந்துச்சு. 24 ஜூன்லயே தண்ணி இருந்துச்சுல்ல, என்ன பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? திமுக என்ன நடவடிக்கைகள்? நதிநீர் பிரச்சனைகளுக்காகவும் நீர்நிலைகளுக்காகவும் நீர்நிலைகளை தற்காத்துக் கொள்வதற்காகவும் திமுக இந்த 5 வருடங்களில் பண்ண சாதனைகளை பட்டியலிட சொல்லுங்க. இல்ல சென்னையில தண்ணி நிக்காம நீங்க பட்டியலிட சொல்லுங்க. என்ன அந்த 4000 கோடிக்கு தான் முறைகேடு ஊழல்னு அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு வச்சுச்சு மேயர் பிரியா மேல. இப்ப அடுத்த அந்த வழக்கும் வரும். இப்போ நீங்க சொல்லுங்க, சென்னை 2.0 சொன்னீங்க, சென்னை 2.0 இந்த 5 வருடங்கள், சரி 2 வருடம் விட்டுருங்க, 3 வருஷம் சென்னை பை 2.0, 3 வருடங்களில் சென்னை பை 2.0ல 4000 கோடி செலவுல என்னென்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க என்னென்ன செஞ்சிருக்கீங்க? அடுத்த 21ல இருந்து 25 விட்டுருங்க கிறிஸ்டி, நம்ம திமுகவை கேள்வி கேட்கல, விட்டுருங்க. கலைஞர் இருந்தார்ல, ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அப்பலேருந்து இது வரைக்கும் நதிநீர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு? காவிரியை தவிர நம்மளால சரி பண்ண முடியாத சூழல் தமிழ்நாட்டில் இருக்கா சொல்லுங்க? இல்லவே இல்லை. ஐடியா சொன்னாங்க. இன்னைக்கு அதிராம்பட்டினத்துல முன்னாள் திமுக எம்எல்ஏ
இந்த முறையும் அவர் தான் திமுக எம்எல்ஏ. இப்போ போய் ஏரிக்காக ஆய்வு செய்து இன்னொரு ஃபவுண்டேஷன் மூலியமா நிமல் ராகவன் ஒருத்தர் இருக்காரு நீர்நிலைகளுக்கான. அப்ப இவரை வைத்து கடந்த முறை நீங்க தான் இருந்தீங்க, அப்போ உங்களால செய்ய முடியல. இப்பயும் திமுக எம்எல்ஏவா நீங்க தான் இருக்கீங்க. அப்ப இப்ப நிமலை கூப்பிட்டு நீங்க பண்ணக்கூடிய ப்ராசஸை ஏன் கடந்த 5 ஆண்டுகள்ல நீங்க எடுக்கல? ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவரே போதும். அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய எம்எல்ஏ, கரண்ட் எம்எல்ஏ, கடந்த முறையும் அவர் தான் இருந்தாரு. இப்ப ஏரிகளை தூர்வாருவதற்கு தனியாரிலிருந்து ஒரு ஃபவுண்டேஷன் மூலமாக நிமல் ராகவன்கள் அவர் அந்த நபரின் மூலமாக இப்ப தூர்வாரக்கூடிய பணிகளை இருக்கிறீங்க. இந்த 5 வருஷம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? நான் கேட்கல, அந்த மக்களே கேட்கறாங்க, ஊர் மக்களே காரி துப்புறாங்க அதிராம்பட்டினத்துல. இல்ல டெல்டாவுக்காக திமுக என்னைக்குமே நிக்கும் தானே சொல்றாங்க. அதுதாங்க கடந்த 5 வருஷம் நீங்க பண்ணலங்க. இப்ப ஏங்க அந்த எம்எல்ஏ பண்றாரு? அதுவே ஒரு சாட்சின்னு நான் சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுதா? 5 வருஷம் இவங்க தூக்கி கொண்டுட்டு இருந்தாங்க. இப்ப இது தாவேகா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தாவேகா வேலை செய்த நாங்களும் வேலை செய்யணும், எல்லா எம்எல்ஏக்களும் வேலை செய்யறாங்க. இப்போ ஒரு படி போய் தாவேகா வந்ததுல இருந்து அதுதான் மாற்றம். தாவேகா எம்எல்ஏ வேலை செய்யறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அந்த ரீல்ஸை பார்த்து தான் இவங்க எல்லாம் இப்ப வேலை செய்யறாங்க. இப்ப நான் சொன்னால அதிராம்பட்டினம் எம்எல்ஏ இவர் மீது ஊர்க்காரங்களே அவ்வளவு விமர்சனம் வைக்கிறாங்க. போய் சோசியல் மீடியாவை பார்க்க சொல்லுங்க. உதயநிதி தஞ்சாவூர்ல தானே இருக்காரு, அதிராம்பட்டினம் போயிட்டு வர சொல்லுங்க, காதி துப்புவாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்க எதுவுமே பண்ணல கிருஷ்டி. அதாவது தாவேகா வந்து ஒரு இக்கட்டான சூழல்ல இந்த ஆட்சி இருக்கு. இந்த இக்கட்டான சூழலில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து விட்டது யாருங்கிறத ஏன் யாருமே பேச மாட்டீங்க? மேகதாது அணையுடைய வரலாற்றை ஏன் பேச மாட்டீங்க? மேகதாது அணை யாருக்கு சொந்தமானது? பேசுங்க. காவிரி நீர் பிச்சு இன்னைக்கு நீங்க விளம்பரத்திற்காக இன்னைக்கு சுற்றுலாத்தனத்திற்கு மாடனாக மாற்றப்பட்டது கூர்க்கு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் கூர்க்கு, ஒரிஜினல் பேர் குடகு மலை. தமிழ்நாட்டின் காவேரி முதல் நீர் சொட்டு அங்கிருந்து தான் தொடங்குது. அந்த குடகு மலையை எந்த மாநிலமும் உரிமை கொண்டாட வராத போது தமிழ்நாட்டிற்கு ஒரு உரிமை இருந்தது. அப்ப தமிழ்நாட்டு தவற விட்டுச்சு, அங்கதானங்க இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அப்ப யாருமே அந்த புள்ளியை பேசவே மாட்டீங்க. அந்த எங்க இருந்து பிரச்சனை ஆரம்பிச்சு கொண்டு யாருமே பேச மாட்டீங்களே. அனாதையாக குடகுமலை கடந்துட்டு இருந்துச்சுங்க. அதை தட்டி தூக்கியது கர்நாடகா. ஆனா அதற்கு முன்பே நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு, அது யாருமே பேசலையே. 1971 இருந்து இதுவரைக்கும் தண்ணீர் பிரச்சனை இல்லாத போது அதை அழகா கைப்பற்றி இருக்கலாம். நம்ம உதகை வழியா காவேரியை கொண்டு வந்திருக்கலாம், நம்மளால முடியும். ஆனா அன்னைக்கு நம்ம அசால்ட்டா விட்டுட்டோம். அதற்கும் காரணம் கலைஞர்னு தான் பேசப்படுது. வரலாறு அப்படிதான் இருக்கு. அப்ப அதெல்லாம் இவங்க பேசுவாங்களா? இல்ல ஓகே, இது கூட நான் ஒத்துக்கிறேன். இப்போ புதுசா வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, ஓஜி சீமானா வந்து பேக் டு ஃபார்ம் சொல்லிட்டு நேத்து ஒரு பயங்கர ஆக்ரோஷமா கொலவெறியோட காத்துட்டு இருக்கேன். இல்லைங்க, வெறி பிடிச்சிருக்காராங்க. இடைத்தேர்தலுக்கு கொலவெறியோட காத்துட்டு இருக்கேங்கிறாரு. இடைத்தேர்தல் வரட்டும், மவன் எல்லாரையும் என்ன பண்றது இல்ல. சிரிக்க சட்டசபை தேர்தல் வரப்ப நீங்க வெறித்தனமா இருந்தது பார்த்தோம். 8ல இருந்து 4 ஆயிடுச்சு. இடைத்தேர்தல் 4, 3000, 2000. நாம் தமிழ் 1000 பேர் சேர்ந்துருக்கிறாங்க. பல்லாவரத்தில் பெரிய கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க யாருன்னு நமக்கு தெரியல. கட்சிக்காரங்களா, எந்த கட்சியில இருந்து வந்தாங்கன்னு தெரியல. இல்ல அவர் எப்படி ஏன் பேசுறாரு, என்ன கொள்கையில இருக்காரு, ஒண்ணுமே புரியல. திடீர்னு பார்த்தா பாஜக கூட இவர் நாகேந்திரனோட ஒரே மேடையில் இருப்பாரு, கேட்டா பர்த்டே ஃபங்க்ஷன் பாரு. இங்கிட்டு பார்த்தா RSS மேடையில் இருப்பாரு, பார்ப்பன கடப்பாறை எடுத்து திராவிடத்தை ஒழிப்பேன்பாரு. கடைசியில பார்த்தா இவ்வளவு பேச்சு பேசினாலும் பரவாயில்ல, சண்டாளன் கருணாநிதினு பேசுவாங்க, திருட்டு ரயில் கருணாநிதி பேசுவாங்க. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு திமுக உடைய சேனல்ல இவங்களோட வீடியோ ஓடும். என்னடா இது, ஒண்ணுமே நம்மளால என்ன கொள்கை, இவங்களுக்கு என்ன கொள்கை, இவங்களுக்கு என்ன கொள்கைன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ நீங்க முத்தமிழ் அறிஞருங்க, அந்த முத்தமிழ் அறிஞர் தமிழ்நாட்டிற்கு வளர்ச்சி செஞ்சிருக்கான்னு திமுக பேசுது. அப்ப அந்த திமுக உடைய தலைவரை இவங்க நாம் தமிழர் கட்சியில, நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சியில பாட்டே பாடி சாட்டை துரைமுருகன் சிறைக்கு போனாரு. சண்டலன் கருணாநிதி, கரிகாலன் கருணாநிதி என்னென்னமோ பேசினாங்க. அது திருட்டு ரயில் கதையை வந்து சீமான ஓட்டினார், சீமான் தம்பிங்கெல்லாம் ஓட்டினாங்க. இந்த வரலாறு இதெல்லாம் சொல்லிட்டு திமுகனால எப்படி சகஜமா வந்து அவர் பேசின வீடியோவே அவங்க டிவியில போடுறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன கொள்கையா அவங்க கொள்கை, என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க நீங்க? ஒண்ணுமே புரியல. இல்ல நேத்து அரசியல் பேசக்கூடாது. தாவேகா மீது குறைகள் இருக்கு, குறைகளை பேசுங்க. என்ன மக்களுக்கு தேவை அதை பேசுங்க. மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை பத்தி நீங்க பேச. மக்களை தான் தருதல கூட்டம்ட்டாரு. எப்படி தருதல கூட்டம்ங்கிறாரு? இந்த தருதல 4% வாக்களிச்சாங்களே, தருதல கூட்டமா? திமுகவுக்கு 1 கோடி மக்கள் வாக்களிச்சாங்க, தருதல கூட்டமா? அதிமுகவுக்கு 48 லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க, அவங்க தருதல கூட்டமா? பாஜகவுக்கு வாக்களிச்ச மக்களின் எண்ணிக்கை அவங்க தருதல கூட்டமா? எதை தருதல கூட்டம்? நடிகன் பின்னாடி போயிட்டீங்க. இவர் யாரு? தலைவனுக்கும் வித்தியாசம். இவர் சீமான் அவர்கள் தலைவர் எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்லுங்க, கிறிஸ்டி சொல்லுங்க. வந்து இலங்கை போயிருக்காரு, ஒருத்தரை மீட் பண்ணிருக்காரு.
இல்லைங்க, அவர் சொன்ன செய்தி தான் நான் சொல்ல முடியும். இலங்கை போயிருக்காரு, அங்கே போயிட்டு நிறைய சாப்பாடுகள்லாம் சாப்பிட்ருக்காரு, மான் ஊறுகாய் உட்பட நிறைய சாப்பிட்ருக்காரு. நம்முடைய தமிழ் தலைவரை மீட் பண்ணியிருக்காரு, அவர் நெஞ்சில் படுத்து தூங்கியிருக்காரு. நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் தமிழ் அவருடைய வீரத்தை அப்படி எடுத்து வந்திருக்காரா? அவருடைய வீரத்தை அப்படி எடுத்து வந்திருக்காரா? அவருடைய கொள்கையை அப்படி எடுத்து வந்திருக்காரா? அதுபடி எங்க நடந்துக்கிட்டாரு சொல்லுங்க. அதில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் எங்க நடந்துக்கிட்டாங்க? ஊழல் ஒழிப்பு பாசறை நிர்வாகின்னு ஒருத்தர் இருக்காரு. இது நான் சொல்றது பொய்யெல்லாம் கிடையாது, நியூஸ்லேயே இருக்கிறது பாருங்க. ஊழல் ஒழிப்பு பாசறையுடைய நிர்வாகி ஒரு மாவட்டத்திற்கு செண்பகம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணா தெரியுமா? பொறுப்பு பார்த்துக்கோங்க, ஊழல் ஒழிப்பு பாசறை. ஓகே, போலி பட்டா 8 லட்சம் ரூபாய்க்கு போட்டு கொடுத்து அரெஸ்ட். ஊழல் ஒழிப்பு பாசறை நிர்வாகி. இது நாம் தமிழர் கட்சியுடைய தம்பிகள். இன்னொரு தம்பி மணப்பாறையில் அருணகிரின்னு சொல்லிட்டு ஜாதி மறுப்பு திருமணம் செய்ய 2 காதல் ஜோடிகள் வராங்க. அந்த காதலரை பிடிச்சி ஜாதி ரீதியாக திட்டி, ஜாதி ரீதியாக அடித்து போனது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கருணாகரன். இது அருணகிரி. என்ன தெரியுமா? ஜாதியை பத்தி இவங்க பேசுறாங்க, சமூக நீதி இவங்க பேசுறாங்க. அங்க அரெஸ்ட் ஆனது ஜாதி ஒழிப்பு போராளி உங்க தம்பி. ஓகேவா? இது நடந்தது திமுக ஆட்சியில, தி கிரேட் டிஎம்கே ஆட்சியில. அதே போல 24 இன்னொரு சம்பவம் நாம் தமிழர் தம்பி பண்ணாப்புல. கிருஷ்ணகிரியில என்சிசி போலி என்சிசி வகுப்புகள், நான் சொல்றது போலி என்சிசி வகுப்புகள் நடத்தி பெண்களுக்கு பாலியல் குற்றம் அத்துமீறல். நாம் தமிழர் தம்பி கைது. இது பத்தி சீமானண்ணா பேசலாமே. உங்க கட்சியோட லட்சணம் எப்படி இருக்க? உங்க கட்சியோட லட்சணம், உங்க கூட இருக்கிறாரு ஒருத்தர் உங்களுடைய உதவியாளர்னு சொல்லி உங்களுடைய போர்படை தளபதியாக இருக்கவர்கள், இவர்கள்லாம் விஐபிகளோட பர்த்டே கொண்டாடுறப்ப என்னென்ன பழக்கங்கள் பண்ணாங்க, போட்டோ வெளியாச்சே. இன்னைக்கு கூட அதுல இருந்த ஒரு நபர் சிறையில் இருக்காரு. இப்போ டிவிக்கு ஆட்சி வந்தோன்னே அந்த நபரோட நீங்க கேக் வெட்டி குடியும் குத்தாலமா இருந்த புகைப்படங்கள் வெளியாந்துச்சே. இதுதான் அவர் சொல்லி கொடுத்தாரா? கேள்வி கேட்பாங்கல்ல. இதுதான் அந்த தலைவர் சொல்லி கொடுத்தாரா? இதுதான் அந்த தமிழ்நாட்டை நீங்க கற்றுக்கொண்ட வீரமா கேட்பாங்களா மக்கள்? இதான் கத்துக்கிட்டு வந்தீங்களா? இல்லை, இப்போ அவங்க டார்கெட் எங்க இருக்கு? திமுகவா டிவிகேவா? டிவிகேங்கிற விஜய் என்ற மனிதர் மீது இவர்களுக்கு வெறுப்பு. இன்னும் இவ்வளோ ஈஸியாக வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு, 2 வருஷத்துல ஆட்சி பிடிச்சிருச்சுங்கிற ஒரு, ஏன்னா அவங்களாம் 15 வருஷமா கத்துறாங்க, மக்கள் யாருமே கேட்கவே இல்லை. கேட்டிருந்தா சொந்த தொகுதியிலேயே ஜெயிச்சிருப்பாரு, சொந்த தொகுதியிலும் ஜெயிக்கல. புரியுதா உங்களுக்கு? அப்படி இருக்கிறப்போ மக்கள் கத்தி 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 மக்கள் அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே ஒருத்தர் மௌனமா இருந்தே மக்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் வித்தியாசம். புரியுதா? ஏண்டா வந்து நீங்க இடைத்தேர்தல் வருது, ஏண்டா உள்ளாட்சி தேர்தல் வருதுங்கிற மாதிரி தான் நாம் தமிழர் தம்பிங்க இப்ப நினைப்பாங்க. ஏன்னா பேசின பேச்சுக்கள் அப்படி. அப்ப இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உங்க கட்சி மேலேயும் இருக்கு, உங்க கட்சியிலேயும் யோக்கியம் இல்லை யாரும். புரியுதா? அப்ப அரசியல் கட்சின்னு இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்ல, இப்ப நம்ம விமர்சனம் வைக்கிறது திரள் நிதி வாங்குறாங்க, வாங்கி ஒரு சொகுசு கார் வாங்கிட்டாரு அப்படின்னு. நான் வந்து சொகுசு கார் எப்படி வாங்கினேன்னு ஒரு விளக்கம் சொல்றாரு. யார் வாங்கி கொடுத்தாங்க? நான் சிம்பிளா ஒண்ணு கேட்கறேங்க, தப்பா நீங்க யாரும் நாம் தமிழர் தம்பியில தப்பா எடுத்துக்காதீங்க. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சி எதற்காக தமிழ்நாட்டில் தேவை? 2 விஷயம் சொல்லுங்க. தமிழ் தேசியம் பேசுறாங்க, தமிழர்கள் தான் வந்து நான் கேட்கிற கேள்விதான். நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் என்ன? நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டிற்கு எதற்கு தேவை? இந்த 2 விஷயம் சொல்லுங்க. இந்த 2 விஷயம் இருந்தாலே திரள் நிதி வசூல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, என்ன கொள்கைக்காக வந்தீங்க? உங்க தலைவர் என்னங்க கொள்கை சொன்னாரு? சொகுசாக பீச் பக்கத்துல ஒரு வீட்டுல உட்கார சொன்னாரா? சொகுசாக கார் வாங்கிட்டு ஓட சொன்னாரா? எனக்கு பென்ஸ் கார் வேணாம்னா உங்களுக்கு சாதாரணமாக இருக்கக்கூடிய காரே போதுமானது தானே? சாதாரணமான காரே போதுமானது. அந்த தலைவர் ஆடம்பரத்தை விரும்பினாரா? அந்த தலைவர் கொண்டு இருக்க கொள்கையில் இருக்கக்கூடிய நீங்களும் ஆடம்பரத்தை விரும்புறீங்களா? அப்ப நீங்க செய்யக்கூடியதெல்லாம் அந்த தலைவர் செஞ்சிருப்பாராங்கிற ஒரு சந்தேகம் வருது இல்ல? சந்தேகம் வருது இல்ல? இதே சீமான், நான் சொல்ற கேளுங்க, இதே சீமான் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேட்பாளர்கள் நிறுத்தும் போது ஜாதி பார்க்கல, இது மதம் பார்க்கலன்னா, இஸ்லாமியர்களுடைய தொகுதியில இஸ்லாமிய வேட்பாளர் தானே நிறுத்தினாரு. நானும் கிறிஸ்டியும் அதுக்கு ஒரு சாட்சி. ஏன்னா நம்ம பாபநாசம் தொகுதி போனோமே, நாம் தமிழர் வேட்பாளர் யாரு சொல்லுங்க? கிறிஸ்டின் நீங்களானதான் போனோம். யாரு? இஸ்லாமியர் தான் இருந்தாரு. இஸ்லாமிய தொகுதியில ஏன்பா இஸ்லாமியரு சொல்லுங்க, நீங்க அதுக்கு பத்தி சொல்லுங்க. நாடார் தொகுதியில ஏன் நாடாரு? தேவர் தொகுதியில ஏன் தேவர் நிப்பாட்டீங்க? நீங்க பேசுங்க சீமானண்ண, தயவு செஞ்சு பேசுங்க. இல்லைங்க, படம் நடிக்கும் போது விஜய்னு சொன்னாரு, இப்ப ஜோசப் விஜய்னு சொல்றாரு. 21 சீமானண்ண நாம் தமிழர் கட்சியில கோமாளா இருந்தீங்களா? 21 முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கொண்டாரு. அதற்கு முன்பு வரைக்கும் ஸ்டாலின் தானே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, முத்துவேல் எப்ப தெரியும்? அன்னைக்குதான், நீ பதவியை தானே தான் தெரியும் எனக்கு. அப்ப என்ன சீமானண்ணன் எங்க போனாரு? இப்போ சீமான அண்ணனுக்கு பேரு பிரச்சனையா இல்ல எந்த சமுதாயத்துடைய பேரு பிரச்சனையா? 2 தான் கேள்வி. இல்ல, திருச்சியிலையும் பெரம்பூர்ல நிக்கிறதுக்கு ரீசனே பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு, ஒரு மதம் இருக்கு. இதைத்தான் வந்து அவர் இப்போ கிளைம் பண்ணி நீங்க நிப்பாட்டின ஆளுங்களுடைய
நாம் தமிழர் கட்சியுடைய 234 தொகுதியில என்ன பேசிக்ஸ்ல நிப்பாட்டு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய சில அரசியல் விமர்சகர்கள் இருக்காங்களே, எப்போதும் சீமான் என்ற தலைப்பு எடுத்துட்டு போனீங்களா, ஜாதி ரீதியாக தான் சீமானுக்கு ஓட் பேங்கை பத்தி பேசுவாங்க. யாரை சொல்றேன்னு மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு பேரே பர்சன்டேஜ். அப்பேற்பட்ட நபர்கள் பேசும்போது என்ன அடிப்படையில் பேச, இவர்கள் பேசுவதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க தான் நல்லவராச்சே, ஒரு அறிக்கை விடுங்க. சொல்லியிருக்கலாம்ல. விவாதங்கள் உட்காந்து அந்த தலைப்புல தானே பேசுறாங்க, ஜாதி ரீதியாக தானே கணக்கு போடுறாங்க, நாடார் என்ற சமுதாயத்தை குறித்து தானே கணக்கு போடுறாங்க. இதெல்லாம் தவறான ஒரு விஷயங்க. நான் இதற்காக இங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கே வரல, வெளிப்படையா சொல்லலாம்ல அண்ணன், சொல்லுங்கண்ணே. ஏங்க கூட இருந்த இத்தனை பேர் வெளியேறாங்க, சமீபத்தில் 2-3 நபர்கள் வெளியேறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காக தொடர்ந்து எல்லா மேடைகளும் பேசுறாங்க. நேத்து அவரு பேசிட்டு இருக்காரு, அவங்கள்ட்ட கூப்பிட்டு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஏன் வந்தீங்கன்னு கேளுங்க. என்ன தகுதி இருக்கு, என்ன அடிப்படை இருக்கு? 15 வருஷமாக நாம் தமிழர் கட்சி இந்த மக்களுக்காக, அந்த மண்ணுக்காக செஞ்ச விஷயங்களை சொல்லுங்க. அப்ப கேள்வி கேட்பான்ல, எல்லாம் ஏன் பென்ஸ் கார் வாங்குனீங்க, ஏன் ஆடி கார் வாங்குனீங்கன்னு கேட்பான். இல்ல அவர் எப்படிங்க வருமானம்னு கேட்பான். அவர் ஃபிளைட் வாங்குறேன்றாரு, வாங்குவாரு அவரு. இப்ப அடுத்து நான் ஃபிளைட் வாங்கி ஓட்ட போறேன் என்னன்னு பேசு. அது கூட இருக்கிறவங்க யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்களா, கேட்டாதான் கட்சியில இருந்து தூக்கிடுவாரு. புரியுதா? இஷ்டம் தான் இல்லைன்னா போடா, இது ஏன் கட்சிடா அப்படின்ட்டுவாரு. அப்ப அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ண முடியும், யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்ல, உங்களுக்கு புரியுதா? கூட இருந்து இது பண்ணா. அவர் ஒரு கூட இருக்கிறவர் சொல்றாரு, நான் சிறைக்கு சென்றேன். அந்த பேச்சிலே பக்கத்துல இன்னொருத்தர் கூட சொல்றாரு, நீங்க எதுக்காக சிறைக்கு போனீங்க சொல்லுங்க, எதுக்காக அவர் மீது வழக்கு போடப்பட்டு சிறைக்கு சென்றீங்க சொல்லுங்க. திமுக தலைவர்களையும் திமுக முதல்வர்களையும் நீங்க விமர்சனம் செஞ்சு அவதூறாக பேசின வழக்குல போனீங்க. ஒன்னும் தமிழ்நாட்டிற்காக தியாகம் செஞ்சவெல்லாம் போலையே, அதை ஒரு பெருமையா மேடையில பேசிக்கிறது. நான் சிறைக்கு போனேன், எதுக்காக சிறைக்கு போனேன்? அன்றைய காலத்தில் இந்த தலைவர்கள் எதுக்கு சிறைக்கு போனாங்க? போராட்டம் நடத்துவாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கு. இப்ப இருக்கிறவங்க சிறைக்கு போறாங்க, அவதூறு, ஏதாவது விமர்சனங்கள், இதுக்கெல்லாம் சிறைக்கு போயிட்டு சரி, அதையும் மேடையில போட்டு பெருமையா பேசுற அவர் சிரிக்கிறாரு. சரி, அதையும் சொல்றாரு அவர். இன்னொரு விஷயம், நான் கட்சியில் விட்டுல நீக்கிட்டாங்க, நான் ஒரு அறைக்குள்ள போனேன் உட்காராரு, உட்கார்ந்தேன். உடனே எனக்கு என்ன பொறுப்புல இருந்தேன், இதெல்லாம் நாம் தமிழர் கட்சி தம்பிங்க யாரும் கேட்க மாட்டீங்களா? ஒழுங்கு நடவடிக்கைன்னு எதுக்கு எடுக்கிறது? கிறிஸ்டி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறேன், எதுக்காக எடுக்கிறோம் ஒழுங்கு நடவடிக்கை? கட்சியில இருந்து தப்பான விஷயம் பண்ணிட்டீங்க, அது நாம் தமிழர் கட்சிக்கும் கொள்கைக்கும் முரண்பான. அவரு சரியாயிட்டாருன்னு எந்த அடிப்படையில மீண்டும் பொறுப்பு கொடுப்பீங்க? நீக்கப்பட்ட ஒருத்தர் அவர் முற்றிலும் திருந்திட்டாருன்னு எப்படி சர்டிபிகேட் கொடுப்பீங்க நீங்க? இப்போ நான் ஒரு மனநல பாதிக்கப்பட்டேன், மனநல காப்பாத்துக்கு விடுறேன், மனநல காப்பகத்தில் நான் இருந்து முற்றிலும் சரியானதுக்கு அப்புறம் அவங்க ஒரு ஒப்புதல் சான்றிதழ் கொடுப்பாங்க, என்ஓசி, இவர் மனநலத்திலிருந்து வெளிப்பட்டாருன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது அடிப்படையில் அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்தீங்களா? இதை நாம் தமிழர்ல இருந்த தம்பிங்க யாருமே கேள்வி கேட்கலையா? கேட்டவனெல்லாம் கட்சியில விட்டு தூக்குறீங்க, என்ன பேசுங்கன்னு சொல்ல வரேன். எந்த தார்மீக அடிப்படையும் இல்லாத போது விஜயை விமர்சிப்பது ஏன்? ஏன்னா என்னடா நம்மளை விட வயதில் சின்ன பையன் அரசியல்ல வந்தா ஆட்சியில பிடிச்சா முதலமைச்சரை உட்காந்துட்டானே, அந்த கான்வாயெல்லாம் பாக்குறப்ப, ஏன்னா அவர் வீட்டை தாண்டி தானே வரணும், அந்த கான்வாயெல்லாம் மொட்டை மாடல நின்று பாக்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது, நோவஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவர் அச்சப்படுறாரு, வேற ஒன்றும் கிடையாது. இல்ல இந்த மாதிரி எரிச்சல் ஆகுறாங்கல்ல, இப்படி விமர்சனம் வச்சா எரிச்சல் ஆகணும்ல, இந்த மாதிரி தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருங்க, அவன் எதை பார்த்து எரிச்சல் ஆகணும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இதெல்லாம் வந்து மன ரீதியாக மருத்துவர்களையா அவர்கள் அணுக வேண்டும். மன உளைச்சலுக்கு மிகவும் ஆளானதற்கான காரணம் தான் வெளிப்பாடு தான் இதெல்லாம். நீங்க ஒரு அமைச்சரை ஏத்துக்க முடியல, ஒரு முதலமைச்சரை ஏத்துக்க முடியலன்னா அவர்கள் டைரக்டா தாங்க முதலமைச்சர் ஆனாங்க. என்னங்க பேசுறீங்க? என்ன அரசியல் தலைவர்களாக நீங்க பேசுறீங்க? டைரக்டா முதலமைச்சர் ஆனவர்களா? உங்களுக்கு வாக்களித்தவர்கள் தானே அவர்களுக்கு வாக்களித்தார்கள், அதே மக்கள் தானே வாக்களித்தாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்னா மக்கள் உங்களை எப்படி ஏத்துக்குவாங்க? நான் கேட்கிற சிம்பிள் கேள்வி. நீங்க அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா மக்கள் உங்களை எப்படி ஏத்துக்குவாங்க? மக்களுக்காக நீங்க பண்ண போராட்டங்கள் என்ன? கனிமவள கொள்ளைகளுக்கு எதிராக நீங்க பேசுனீங்க போன ஆட்சியில, நாம் தமிழர் தம்பிகள் அவ்வளவு வீடியோ போட்டீங்க. இன்று 3 நாள் இல்லை 3 மாதம் இடைக்கால தடையை போட்டிருக்காரு விஜய். அதற்காக கேரளா முதலமைச்சர் கடிதம் போறாரு. அப்ப நீங்க முதலமைச்சர் விஜயை பார்த்து பாராட்டி ஒரு அறிக்கை எங்கேயாவது நாம் தமிழர் கட்சி இருந்து ஒரு விஷயம் சொல்லுங்க, பேசலாம்ல? அதை பத்தி பேசலாம். தமிழன் இல்லைன்ற மட்டும் தான் இல்லைங்க, அதை பத்தி பேசலாம்ல. நீங்க அந்த கனிமவள கொள்ளை சம்பந்தமாக கொண்டு வந்திருக்காரு, அதை பேசலாம். இன்னைக்கு லஞ்சம் லாவணியம் அரசு துறை இயந்திரங்களை முற்றிலும் பயப்படுறாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்கு. இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை டைரக்டராக மனு கொடுத்தவங்களை போன் பண்ணி விசாரிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த அதிகாரிகள் ஜிபேல பணம் அனுப்ப முடியலன்னு போராட்டம் பண்றான். இது மாற்றம் தானே? இது நாம் தமிழர் அண்ணன் சீமானுக்கு தெரியாதா? இந்த மாற்றத்திற்காக நீங்க விஜய் ஒரு இடத்துல ஒரு வரியில தாவேக்காரசை நீங்க பாராட்டி இருக்கீங்களா? தம்பி நல்லா பண்றீங்க இது பேசிருக்கலாம்ல. எங்க கண்ணுக்கு எதிராக மெயின் ஸ்ட்ரீம் மீடியால மானாமதுரையில தாலுகா ஆபீஸ்ல பாக்கெட்ல பணம் வச்சுட்டு உள்ள வராதீங்கன்னு போர்டே போட்டிருக்காங்க. தடுத்து நிப்பாட்டுறா. ஏன்? லஞ்சம் கொடுக்க யாரும் வந்துடாதீங்க, பயம்.
அப்ப இது மாற்றம் தானே? பேசலாமே என்ன நீங்க? பேசலாமே. இன்னைக்கு ஜாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்டு கிடந்தவர்கள் எல்லாம் விசில் என்ற சின்னத்திற்காகவும் விஜய் என்ற முகத்திற்காகவும் ஒன்றிணைந்து தேர்தல் பணி செஞ்சாங்கல்ல, இது மாற்றம் தானே? வாங்க கொள்கை எடுத்து டேட்டாஸ் பேசுவோம் வாங்க. இது மாற்றம் தானே? ஏங்க கிறிஸ்டி ஒரு நபர், அவர் என்ன மதம்னு தெரியாது, ஆனா எந்த சமுதாயம் தெரியாது, உங்களோட தோளோடு தோல் நின்று இந்த விசில் சின்னத்திற்காக எல்லாம் சேர்ந்து தானே ஓட்டு கேட்டாங்க. கண்டிப்பா எல்லாம் சேர்ந்து தானே ஓட்டு கேட்டாங்க. இன்னைக்கு 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்களே, ராஜ்மோகனுக்காக இஸ்லாமியர்கள் கூட நின்னாங்களே எக்மோர்ல, ரமேஷுக்காக இஸ்லாமியர்கள் என்ன இருக்குங்க. அப்ப இது மாற்றம் தானுங்க. ரமேஷ் ஒரு சமுதாயத்தை விமர்சனம் வைத்து நீங்க அவருக்கு அமைச்சர் கொடுக்கப்பட பெரிய விமர்சனம் வைக்க முடியாது. அந்த சமுதாயத்தை சேர்ந்த ரமேஷ் எந்த சமுதாயம்னு உங்களுக்கு தெரியும். அவர் கூட போனது யாருங்க? தாழ்த்தப்பட்டவருங்க. இந்த சமுதாயத்துக்கு இந்த சமுதாயம் ஏணி வச்சா கூட எட்டாது. ஆனா 2 சமுதாயம் ஒன்றாக இணைந்து தேர்தல் பணி செஞ்சாங்க. இது மாற்றம் தானங்க. இதற்கு மேல என்னங்க மாற்றம் வேணும்? மாற்றம் நடந்து கொண்டுட்டு இருக்கு, நம்ம கண்ணால பாக்குறோம். இந்த மாற்றத்தை விட வேற என்ன மாற்றம் உங்களுக்கு தேவைப்படுது சொல்லுங்க. இல்ல இப்ப இடைத்தேர்தலுக்கு ரொம்ப வெறியா காத்துட்டு இருக்கேங்கிற அவர் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். இடைத்தேர்தல் முடிஞ்சிடும். புரியுதா? திமுகவோட ஹெல்ப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது இப்போ இடைத்தேர்தல்னா இவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாரு புரியுதா? என்ன நீங்க பண்ண போறீங்க? கடந்த இடைத்தேர்தலாம் நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடுகள் என்னங்கிறது தெரியும். நீங்க என்ன பண்ண போறீங்க? தவேகாவுக்கு எதிராக எந்த இடைத்தேர்தல் எப்படி வெற்றி பெறல அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் நிலைப்பாடு என்ன? நீங்க வெறியோட இருங்க. இப்போ நீங்க தோத்துறீங்க திருப்பியும் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசினா. நன்றி.